Friends, so last class we learn about plant successions and their types. So the plant succession la வந்து பார்த்தா classification la hydroxyl, mesoxyl and xeroxyl பார்த்தீங்க. அதில் hydroxyl இந்த topic full detail பார்க்கலாம். The succession in a freshwater ecosystem is also referred to as hydroxyl. ஒரு நன்னீர் சூழல் மண்டலத்தில் நடைபெறும் ஒரு வழிமுறை வளர்ச்சி. அந்த ஃப்ரெஷ் வாட்டரில் உங்களுக்கு தாவரங்கள் எப்படி வந்து உருவாகுது, படிப்படியாக என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. சக்சஷன் இன் அ பாண்ட் பிகின்ஸ் வித் காலனைசேஷன் ஆஃப் பயனர்ஸ் லைக் ஃபைட்டோபிளான்டான்ஸ். அப்போ முன்னோடிகள் அந்த தாவரங்களை ஃபஸ்ட்டு வந்து ஒரு முன்னோடிகள் தாவரங்கள் உருவாகுது, அந்த ஃபைட்டோபிளான்டான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாவரங்கள் அதை மிதவை தாவரங்கள்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அதான் உருவாகுது. அண்ட் ஃபைனலி என்ஸ் வித் த ஃபார்மேஷன் ஆஃப் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி. அண்ட் என் ஸ்டேஜ்லாம் சொல்லுவீங்க உங்களுக்கு ஒரு காடுகளாக உருவாகும், காடு நிலைகள் தோன்றுவதில் முடிவடையுதுன்னு சொல்கிறாங்க. ஃபாரஸ்ட் ஸ்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபைட்டோ பிளான்டான்ஸ் பைனியர் ஸ்டேஜ்லேருந்து உங்களுக்கு கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி முடிவு தான் உங்களுக்கு என்ன சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு அந்த சக்சஷன் சொல்லுவீங்க. ஓகே, இதில் ஹைட்ரோசைல் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் அந்த பிளான்ஸ் எப்படி உருவாகுதுன்னு பற்றி பார்க்கலாம். Phytoplanktons, it is the first stage of succession. ஓகே, இதான் வந்து பார்த்தோன்னா ஒரு முதல் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. கன்சிஸ்டிங் ஆஃப் பைனியர் கம்யூனிட்டிஸ். இதை வந்து பார்த்தோன்னா ஒரு முன்னோடி தாவரங்களாக என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ப்ளூ கிரீன் ஆல்கே இருக்குது, க்ரீன் ஆல்கே, டயட்டம்ஸ், பாக்டீரியா. ஓகே, இதுதான் வந்து பைனியர் கம்யூனிட்டிஸ், ஒரு முன்னோடிகளாக அந்த பாண்ட் இக்கோசிஸ்டம் இருக்கக்கூடியது. ஓகே, the colonization of this organism increase the amount of organic matters. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளூ கிரீன் ஆல்கே இல்லை க்ரீன் ஆல்கே டயட்டம்ஸ் பாக்டீரியா இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு அந்த ஆர்கானிக் மேட்டர் என்ரிச் ஆகும், அதிகமாக உற்பத்தி ஆகும். ஆஃப் த நியூட்ரியன்ஸ்லாம் அங்கே அதிகமாக உருவாகும் ஆஃப் த பாண்ட் டியூ டு த லைஃப் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் லீட்ஸ் டு டெத். ஓகே, டெத் ஆஃப் வாட் பைனியர் கம்யூனிட்டிஸ். திஸ் ஃபேவர்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இதில் வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மர்ஜ் பிளான்ட் ஸ்டேஜ் இருக்கும். தேர்ட் வந்து சப்மர்ஜ் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து என்ன சொன்னீங்க, தாவர மிதவைகள் வந்து காணப்பட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் அது இறப்பின் காரணமாக கரிம பொருட்கள் உருவாகி உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் சொல்லும்போது சப்மர்ஜ் பிளான்ட் ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் டெத் அண்ட் டீகம்போஷன் ஆஃப் த பிளான்டான்ஸ், அந்த பைனியர் பிளான்ஸ். ஓகே, அதெல்லாம் டெத் ஆனோடனே சில்ட் brought from land by rainwater leads to a loose mud formation at the bottom of the pond. ஸோ உங்களுக்கு இதன் காரணமாக வந்து பார்த்தோன்னா மண் துகள்கள் அடித்து அங்கே பார்த்தோன்னா மழை நீர் மூலமாக நிலத்தில் இருந்த மண் துகள்கள் வந்து பார்த்தோன்னா சில்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அடித்து வரப்படுவதாலும் குளத்தின் அடிப்பகுதியில் ஒரு தளர்வான மண் உருவாகும். ஒரு தளர்வான மண், அதான் லூஸ் மட்னு கொடுத்துருக்காங்க. ஒரு தளர்வான மண் உருவாகிறதுனால உங்களுக்கு அங்கே வேரூன்றி நீருள் மூழ்கி வாழும் தாவரங்கள் உருவாகும். சம்மர்ஜ்டு பிளான்ட் ஸ்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ரூட்டட் சம்மர்ஜ் ஹைட்ரோஃபைட்ஸ் பிகின்ஸ் டு அப்பியர் ஆன் தி செகண்ட் ஸ்டேஜ். ஓகே, ஸோ என்னென்ன பிளான்ஸ் பாருங்கள். கேரம், யூட்ரிகுலரியா, வேலிஸ்னேரியா, ஹைட்ரிலா. ஸோ இந்த பிளான்ஸ் என்னன்னா இட் அகைன்ஸ் அண்டர்கோஸ் டெத். ஓகே, டெத் அண்ட் டிகே ஆஃப் தீஸ் பிளான்ஸ் build up the substratum of pond to become shallow கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு சிதைவு ஏற்பட்டு அடித்தளம் வந்து உயர்வும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஷாலோ, அந்த சப்ஸ்ட்ரேட்டம், அந்த அடிப்பகுதி வந்து உயரும்னு சொல்கிறாங்க. அப்போ குளம் வந்து பார்த்தோன்னா ஆழமற்றதாக மாறும். ஓகே, தாவரங்கள் உருவாகிறதுக்காக குளம் வந்து பார்த்தோன்னா ஆழமற்றதாக மாறும்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா therefore this habitat now replace another group of plants which are floating type. ஸோ உங்களுக்கு பிளான்ட் வந்து பார்த்தோன்னா நீரில் மூழ்கிய தாவரம், அதுக்கடுத்தது உங்களுக்கு நீரில் மூழ்கி மிதக்கும் தாவரங்களாக மாறுது. பிகாஸ் ஆஃப் வாட் மீன்ஸ் ஒரு அந்த இடம் வந்து பார்த்தோன்னா அந்த குளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆழமற்றதாக மாறுறதுனால உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ட் ஸ்டேஜாக மாறுது. அடுத்தது சம்மர்ஜ் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். நீரில் மூழ்கிய மிதக்கும் நிலைன்னு சொல்லும்போது பார்த்தோன்னா இந்த நிலை குளத்தின் ஆழம் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா டெப்த் எவ்வளோ இருக்குன்னா 2லேருந்து 5 அடி வரையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சம்மர்ஜ் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரூட்டட் ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ஸ் வித் ஃப்ளோட்டிங் லார்ஜ் லீவ்ஸ் ஸ்டார்ட் காலனைசிங் த பாண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இலைகள் வந்து பெரியதாக காணப்படும் சொல்கிறாங்க. ரூட்டட் ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் லைக் நெலும்போ, நிம்ஃபியா அண்ட் ட்ராஃபா. ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அதாவது வேரூன்றி மிதக்கும் தாவரங்களாக பார்த்தோன்னா அல்லி மற்றும் தாமரையோ இல்லை அல்லின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மற்றும் ட்ராஃபா சொல்கிற தாவரங்கள், உல்ஃபியா, பிஸ்டியா சொல்கிற தாவரங்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் உருவாகும் சொல்கிறாங்க. இந்த தாவரங்கள் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெத் ஆகி டீகம்போஷன் ஆகிட்டு further the pond becomes what shallow சொல்லியிருக்காங்க. மீண்டும் இத்தாவரங்கள் இறப்பு மற்றும் சிதைத்தல் மூலமாக அந்த இடம் வந்து குளம் வந்து ஆழம் மேலும் குறையுதுன்னு சொல்கிறாங்க. ஆழம் வந்து குறைஞ்சிட்டே போகும். ஓகே, due to this reason floating plant species gradually replaced by another species.
ஸோ இதன் மூலமாக என்ன மாற்றம் ஏற்படுது பாருங்கள், விச் மேக்ஸ் அ நியூ சீரியல் ஸ்டேஜ். அப்போ என்ன சீரியல் ஸ்டேஜ் பாருங்கள், அதாவது ரீட் ஸ்வாம் ஸ்டேஜ்னு சொல்லியிருக்காங்க, அதாவது சதுப்பு நிலைன்னு சொல்கிறாங்க, நானர் சதுப்பு நிலைன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின் இதில் வந்து ரீட் ஸ்வாம் ஸ்டேஜ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆம்பிபியஸ் ஸ்டேஜ். ஆம்பிபியஸ் வேர்டு வந்து உங்களுக்கு தெரியும், நீர் நிலம், போத் வாட்டர் அண்ட் லேண்ட், அந்த மாடிஃபிகேஷன்ஸில் வந்துடும். நீர் நிலம் உங்களுக்கு வாழ்நிலை அந்த சூழல் ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா அதான் ஆம்பிபியஸ் ஸ்டேஜ் சொல்கிறாங்க. டூரிங் திஸ் ஸ்டேஜ் ரூட்டட் ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் ஆர் ரீப்ளேஸ் பை பிளான்ஸ் விச் கேன் லீவ் சக்ஸஸ்ஃபுல்லி இன் அக்வாட்டிக் ஆஸ் வெல் அஸ் ஏரியல். ஸோ உங்களுக்கு வாட்டர்லேயும் இருக்கும், ஏரியல் சொல்லும்போது இந்த லேண்ட்லேயே இருக்கக்கூடிய தாவரங்கள் தான் உங்களுக்கு ரீட் ஸ்வாம் ஸ்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் டைஃபா, ஃப்ராக்மெட்டிஸ், சாகிட்டேரியா அண்ட் சிர்பஸ் எக்ஸெட்ரா. அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் வாட்டர் லெவல் இஸ் வெரி மச் ரெடியூஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீரின் அளவு மிகவும் குறைவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, நீரின் அளவு என்ன சொல்கிறாங்க, மிகவும் குறைவாக இருக்கும். அதன் மூலமாக தாவரங்கள் தொடர்ச்சியாக வளர்ச்சிக்கு தகுதி அற்றதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, மேக்கிங் அன்ஸ்டேபிள்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ஷ் மெடோ ஸ்டேஜ்னு கொடுத்துருக்காங்க, சதுப்பு புல்வெளி நிலைன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீர் அளவு குறைவதால் குளத்தின் ஆழம் குறையும் போது இங்கே பார்த்தீங்கன்னா when the pond becomes shallowed due to decreasing water level, species of Cyperaceae and Poaceae grass families, okay, such as Carex, Juncus, Cypress and Eleucaris colonize the area. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தாவரங்கள் வந்து படர்ந்து காணப்படும். இது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு மேட் லைக் வெஜிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பாய் விரித்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வெஜிடேஷன் படர்ந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் தே ஆர் மச் பிரான்ச் ரூட் சிஸ்டம். ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் அதிக அளவு உங்களுக்கு பிரான்ச் ரூட் சிஸ்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திஸ் லீட்ஸ் டு அப்சார்ப்ஷன் அண்ட் லாஸ் ஆஃப் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் அதிக நீர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உறிஞ்சுவதற்கும் நீர் இழப்பதற்கும் வழிவகுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அதிகமாக இருக்கும், அது மட்டும் லாஸ் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் நடக்கும். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் திஸ் ஸ்டேஜ் த சாயில் பிகம்ஸ் ட்ரை. உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்க மண் வந்து பார்த்தீங்கன்னா வறண்ட காணப்படும் சொல்கிறாங்க. அண்ட் மார்ஷி வெஜிடேஷன் டிஸப்பியர்ஸ். லாஸ்ட்டில் இந்த தாவரங்கள் படிப்படியாக உங்களுக்கு டெத் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் லீட்ஸ் டு வாட் ஸ்டேஜ் மீன்ஸ் another ஸ்டேஜ் ஸ்hrub ஸ்டேஜ். ஸோ தேர்ட் ஸ்டேஜ் பாருங்கள், ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ். ஓகே, சார் ரீட் ஸ்வாம் ஸ்டேஜ், உங்கள் ரீட் ஸ்வாம் ஸ்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், தட் இஸ் அ மார்ஷ் மெடோ ஸ்டேஜ். இந்த மார்ஷ் மெடோ ஸ்டேஜ் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் லைக் வெஜிடேஷன்ஸ் மாதிரி இருக்கும்னு சொல்கிறோம். லாஸ்ட் இட் ஆல்சோ அண்டர்கோஸ் வாட் மீன்ஸ் டெத், படிப்படியாக இது மறைந்துடும். அதுக்கடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்hrub ஸ்டேஜ், புதர் செடிகளாக மாறும். லாஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய ஸ்டேஜ் வந்து ஃபாரஸ்ட் ஸ்டேஜ். அப்போ ஃபைட்டோ பிளான்டன் ஸ்டேஜ்லேருந்து ஃபாரஸ்ட் ஸ்டேஜ், அதாவது பைனியர் ஸ்டேஜ்லேருந்து கிளைமேட் ஸ்டேஜ். ஓகே, ஸோ படிப்படியாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பாண்ட் ஈகோ சிஸ்டம்ல எப்படி வந்து மாற்றம் ஏற்படுது. இப்போ நம்ம ஸ்hrub ஸ்டேஜ் பார்க்கலாம், புதர் செடிகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆஸ் a disappearance of marshy vegetations continues, the soil becomes dry. Okay, hence these areas are now invaded by terrestrial plants. இப்போ தான் உங்களுக்கு terrestrial plants, land plants வருதுன்னு சொல்கிறாங்க. லைக் shrubs சொல்லும்போது Salix and Connex, and trees சொல்லும்போது Poplars and Ulmus. These plants absorbs large quantity of water. இது வந்து உங்களுக்கு தாவரங்கள் மர வகையாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக நீர் வந்து உறிஞ்சப்படும் சொல்கிறாங்க. and makes the habitat dry. Okay, dry conditions. Further, the accumulation of humus, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மட்கிய பொருட்கள் காணப்படும். and with rich flora of microorganisms இருக்கும், produces minerals in the soil. அதிகமாக மினரல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ultimately favoring the arrival of new tree species in these areas. Okay, அப்போ tree species terrestrial plantsனா shrub stage. What about the forest stage? One more question. Climax community is called as a forest stage of hydrosis. Okay, the variety of a tree invades the area and developing any one of the diverse type of vegetations. So உங்களுக்கு temperate mesar forest பார்த்தீங்கன்னா Ulmus, Acer and Quercus, tropical rain forest, Atrocorpus and Cinnamomum, and tropical deciduous forest, bamboo and Tectona. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூங்கில் வரமோ இல்லை உங்களுக்கு Tectona grandis சொல்கிறேன், உங்களுக்கு அந்த தாவரங்கள் எல்லாமே வந்து காணப்படும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தேக்கு மரம் சொல்லுவோம் டெக்டனோ. ஓகே, ஸோ இந்த செவன் இப்போ பாருங்கள், இதான் உங்களுக்கு 7 ஸ்டேஜஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பைனியர் ஸ்டேஜ், லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்டேஜ், that is a forest stage. Okay, in the 7th stage of hydrospace successions, stage 1 is occupied pioneer. Okay, முன்னோடிகள் சொல்கிறோம். While the 7th stage is climax, so the 2 and 6 are the serial communities. How the stages from how the modification of plant communities. Okay, so in the stages ஃபுல்லாக பாருங்கள் ஹைட்ரோசீரோட டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகே, 7 ஸ்டேஜஸ் பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பிக்சரோட நீங்கள் ரிலேட்டடாக படிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.